பாப்பரசரின் இறுதி ஆராதனை இலங்கை சார்பில் அமைச்சர் விஜித ஹேரத் பங்கேற்பு. யாழ் பாசையூரில் கடற்தொழில் விளையாட்டு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்து, 28 பேர் காயம். 28ஆம் தேதியில் லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவில் ஆயராகும் ரணில். திருத்தந்தை புனித பிரான்சிஸின் இறுதி ஆராதனை நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சர் விஜித ஹேரத் கலந்து கொள்வார் என வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. திருத்தந்தை புனித பிரான்சிஸின் இறுதி ஆராதனை நாளை காலை 10 மணிக்கு புனித பேதுரு பசிலிக்காவின் புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் விஜித ஹேரத் இன்று காலை காட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து எதிஹாட் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் அமைச்சர் அபுதாபி விமான நிலையத்துக்கு சென்று அங்கிருந்து மற்றொரு விமானம் மூலம் வத்திக்கானுக்கு பயணிக்க உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் திருத்தந்தை புனித பிரான்சிஸின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இலங்கை நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான காவிந்த சேவர்த்தன மற்றும் ஹெக்டர் அபுகாமி ஆகியோர் நேற்று மாலை வத்திக்கானுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் திருத்தந்தை புனித பிரான்சிஸின் இறுதி ஆராதனை நடைபெறும் நாளைய தினமானது தேசிய துக்க தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் பாசையூரில் கடற்தொழில் விளையாட்டு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். அமைச்சர் யாழ் பாசையூருக்கு இன்று கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டார். பாசையூர் மீன் சந்தைக்கு சென்று அதனை பார்வையிட்டதன் பின்னர் இறங்குதுறைக்கும் சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டார். அத்துடன் பாசையூர் கடற்தொழில் சங்கத்துடனும் கலந்துரையாடினார். கடற்தொழிலாளர்கள் மற்றும் மக்களால் உட்கட்டமைப்பு மேம்பாடுகள் தொடர்பில் அமைச்சரிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அவற்றை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். அதன் பின்னர் பாசையூரில் உள்ள சென்ட் ஆண்டனிஸ் மைதானத்துக்கும் அமைச்சர் சென்றிருந்தார். மைதானத்தை விருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதிமொழியையும் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மகியங்கனை திஸ்ஸபுர பிடிஎஸ் சந்தையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 28 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றதாக மகியங்கனை போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மகியங்கனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்தின் தடுப்பு செயலிழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 28ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக அவரது சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அசாநாயக்க கைது செய்யப்பட்டமை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த அறிக்கையை தொடர்ந்து கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. எனினும் வெளிநாடு சென்றுள்ள தமது சட்டத்தரணி நாடு திரும்பியதன் பின்னர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாவதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க 28ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு ஆணைக்குழுவில் முன்னிலையாவார் என்று அவரது சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் யாழ் புறநகர் பகுதியில் உள்ள யுவதி ஒருவரின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கு அடாவடியில் ஈடுபட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் குறித்த யுவதியால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் போலீஸ் உத்தியோகத்தரை கைது செய்து விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் யாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தினர். இதன்போது எதிர்வரும் திங்கட்கிழமை வரையில் போலீஸ் உத்தியோகத்தரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்ட அன்றைய தினம் அடையாள அணிவகுப்பை நடாத்தவும் திகதியிட்டுள்ளது.